ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு புது சீரீஸ் தான் இன்னையில இருந்து சேனல்ல பார்க்க போறோம். மொத்தமா இதுல 30 எபிசோடு இருக்கு. ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண ஸ்டோரி இது. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த எபிசோட கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த 30 எபிசோடையும் பார்ட் பை பார்ட்டா குயிக்கா நம்ம சேனல்ல பார்த்துடலாம். இப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணை துரத்திட்டு நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கூட யூஸே இல்ல. அவளை கையும் களவுமா புடிச்சிட்டு போயிடுறாங்க. இவ பேரு ஹ்வாஷி. இவ தான் நம்மளோட ஹீரோயின். ஹ்வாஷியை இழுத்துட்டு போயிட்டு ஏற்கனவே 2 டெட் பாடி இருக்கு, அத அவ முன்னாடி போடுறாங்க. தப்பிச்சு ஓட பார்த்தல, இங்க பாரு உன் அம்மா அப்புறம் உன் அண்ணன் 2 பேரையும் நாங்க கொண்டாச்சு, நீ மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு சொல்ல, நான் வந்து யார் தெரியும்ல, ஈலான் இருக்காருல அவரோட ஒய்ஃப், அந்த வீட்டோட முதலாளியம்மா, என்னெல்லாம் யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஹ்வாஷி கதறி அழுதுட்டு இருக்கா. உனதான் ஈலான் டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னமா ஒய்ஃப்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க, அதுவும் இல்லாம உங்க குடும்பமே குடும்பத்துக்கு எதிரா தப்பான வேலையெல்லாம் பார்த்து ஒரு நல்ல குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பி கொலை பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த தண்டனை பத்தாது, இன்னும் கூட தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாக்குறா, எல்லாரும் சுத்தி நிக்கிறவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில, இந்த தண்டனை எனக்கு தேவைதான், நான் செத்துதான் போக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறா. அப்ப ஏதோ ஒரு குரல் கேக்குது, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீ கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழுவியா, இந்த வாழ்க்கையை மாத்தி பாப்பியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நான் பண்ண தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஹ்வாஷி சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறா. திடீர்னு கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு. இறந்து போன நம்ம கண்ணை திறக்கிறோமா அப்படின்னு ஹ்வாஷி பாத்துட்டு இருக்க, அவ கல்யாண நாள் அன்னைக்கு வெட்டிங் நைட் அன்னைக்கு அவ மறுபடியும் திரும்ப வந்திருக்கா. அதாவது டைம் டிராவல் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கா. பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு, ஏனாச்சு, தூங்காதீங்க, நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல ஹ்வாஷி பாக்குறா. என்னது இது, நீ எப்படி உயிரோட வந்த, என் கண்ணு முன்னாடி தானே நீ இறந்து போன அப்படின்னு கேட்க, நான் செத்து போயிட்டேனா? அக்கா என்ன சொல்றீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் உங்க புருஷன் கூட ரூம்க்கு வரல அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹ்வாஷியோட புருஷனை காட்டுறாங்க. ஈலான் இவனோட பேரு தான். இவன் தான் அந்த போன ஜென்மத்துல ஹ்வாஷிய டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப கூட கல்யாண மாப்பிள விருந்துதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா முகத்துல சந்தோஷமே இல்ல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். மத்தவங்க கூட அதை பத்தி தான் பேசுறாங்க. சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியல. இந்த ஹ்வாஷியும் சாதா வீட்டு பொண்ணு இல்ல, பெரிய வீட்டு பொண்ணு தான். அப்பயே ஏன் இவ்வளவு சோகமா இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வேலைக்கார பையன் காதுல போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அப்படியா அப்படின்னு ஈலான் ஷாக் ஆகுறான். இங்க ஹ்வாஷி கண்ணு முழிச்சு பாக்குறவ, அப்ப என் அம்மாவும் அண்ணனும் மட்டும் உயிரோட இல்ல, என் அப்பா கூட உயிரோட இருப்பாங்க, இப்ப நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அவங்க அப்பாவை தான் ஆளா கொலை பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணிட்டாருன்னு ராஜா மரண தண்டனை கொடுத்திருக்காரு. இப்போ அதெல்லாம் இன்னும் நடக்கல, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹ்வாஷி கிளம்ப, உங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வெளியெல்லாம் போக கூடாதுன்னு வேலைக்கார பொண்ணு தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள அவளோட ஹஸ்பண்ட் அந்த ஈலான், இங்க பாரு, நான் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு போக முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் தூங்க போயிட்டேன், டயர்டா இருக்கேன்னு போய் சொல்லிடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட, வேலைக்கார பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஹ்வாஷியோட ரூம்ல வந்து சொல்றான். ஹ்வாஷி பாக்குறா, இல்ல பரவாயில்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் தனியா ரூம்ல தூங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு போயிடுறா. ஏன் இப்படி பண்ணீங்க, நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும், முத நாளே உங்களை அவாய்ட் பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், இன்னைக்கு அவர் ரூம்க்கு வர மாட்டாரு, நம்ம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வரவே மாட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும், மேக்கப்பை ரிமூவ் பண்ணலாம் வா, இந்த கடவுள் எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, ஆனா அந்த கல்யாண நாள்ல இருந்து கொடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம்ல, இப்ப நான் இதுல இருந்து எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிக்கிறா. ஏன்னா அந்த ஈலான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஏதோ திருட்டு வேலையெல்லாம் பண்ணி தான் ஹ்வாஷி போன ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிருக்கா. இந்த உண்மையெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரிஞ்சு போயிட்டு அந்த ஈலான், இங்க பாரு, பாவம் குடும்பம், அந்த குடும்பத்தை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏதோ வேலையெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பி கொலையும் பண்ணிட்ட, இதுக்கும் மேல ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட என்னால வாழ முடியாது, இந்த டிவோர்ஸ் பேப்பர் கிளம்பி போ அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கான் ஈலான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாக்கு குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்காக உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து ஹ்வாஷியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணிருக்காங்க, ஹ்வாஷியும் இறந்து போயிருக்கா. இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இந்த கல்யாணம் நடக்கவே முன்னாடியே நான் வந்திருக்கலாம், இந்த கல்யாணமே நடக்காம இருந்திருக்கலாம், நான் பண்ண தப்புல இருந்து எப்படி இதை சரி பண்ண போறேன் அப்படின்னு ஹ்வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. நாளைக்குதான் அந்த குடும்பத்தோட தலைவன், அதாவது இந்த மூயாவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா 9வது நாள்ல அவரோட தப்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவர் தப்பெல்லாம் பண்ண மாதிரி செட்டப் பண்ணதே எங்க குடும்பம் தான், என்னோட அப்பா தான். அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மூயா இருக்காளே என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தா, அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, அது நடக்க விட கூடாது அப்படின்னு ஹ்வாஷி சொல்லிட்டு இருக்கா. மூயான்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கரெக்டா அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு நாட்டை விட்டு கடத்தணும் போல, அதுக்காக அந்த பக்கமா போற ஈலான்
அந்த பொண்ணுக்கு தலையில ஒரு துணியை போட்டுவிட்டு ஓரமா நிக்க வைக்கிறான். மத்த ஆளுங்கெல்லாம் போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஈலான் கிட்ட தேட கூட ட்ரை பண்ணல. சாரி சார், நீங்களா, நாங்க தெரியாம வந்துட்டோம், கிளம்புறோம்னு கிளம்பிடுறாங்க. பக்கத்துல வர கார்டு, இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்கேன், ஈலான் கிட்ட நீங்க எதுக்கு தேட கூட செய்யல, அந்த பொண்ணு யாருன்னு கூட கேட்கல, ஏன் அனுப்பி விட்டீங்கன்னு சொல்ல ஈலான் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. சொங்கு குடும்பத்தை சேர்ந்தவர். சொங்கு குடும்பம் எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? அரசாங்கத்துக்கு பல பரம்பரையா சாம்பிராணி செஞ்சு கொடுக்கறவங்க, இந்த வாசனை பொருள் செஞ்சு கொடுக்கறவங்க, தங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு ஈக்குவல்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் ராஜா குடும்பத்துக்கே செஞ்சு கொடுக்கறவங்க. அதனாலதான் ராஜா தன்னோட சொந்த தங்கச்சிய இந்த ஈலானோட குடும்பத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த இளவரசியோட பையன் இருக்கான்ல சீவு, அவன் தான் இப்போ இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருக்கான். இப்போ இந்த ஈலான் இருக்காரு, அந்த தலைவனுக்கு சீனியர் மாதிரி. அப்ப எவ்வளவு முக்கியமான ஆளுங்கன்னு பாத்துக்கோ. இந்த ஊர்லயே 2 குடும்பத்தை புகைச்சுக்க கூடாது. அதுல ஒண்ணு சொங்கு குடும்பம், இன்னொன்னு ஹ்வா குடும்பம். சொங்கு குடும்பம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ராஜாக்கு அனுப்புறாங்கன்னா, ஹ்வா குடும்பம் இருக்குல்ல, சொங்கோட ஃபேமிலில மேனேஜரா தான் இருக்காரு. ஆனா ஒட்டுமொத்த பர்ச்சேஸும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அவருக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்கு. ராயல் ஃபேமிலி மாதிரி இந்த ஊருக்கு. சோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலை ஆகுது. ஹ்வாஷி எந்திரிக்கிறா. அவளுக்கு ஒரு சென்ட் வாசனை பொருள் எல்லாம் ரூம்ல வைக்கிறாங்க. இந்த வாசம் எனக்கு பிடிக்கல, வேற கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றா. இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதால எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹ்வாஷி சொல்ல, இத்தனை நாளா நேத்து வரைய கூட தானே யூஸ் பண்ணோன்னு அந்த ஆயமாக்கு ஒண்ணுமே புரியல. ஹ்வாஷியை கூட்டு போய் உட்கார வச்சு வேலைக்கார பொண்ணு மேக்கப் பண்றா. இன்னைக்கு நீங்க உங்க புருஷன் ஈலானோட குடும்பத்தை, அதாவது இந்த இளவரசியை பாக்குறதுக்கு போறீங்க. உங்களுக்கு அத்தை முறை வேணுங்க, ஆனா இளவரசின்னு தான் நீங்க கூப்பிடணும், பத்திரமா பிஹேவ் பண்ணிக்கோங்கன்னு வேலைக்கார பொண்ணு மேக்கப் போட்டு விடுறா. கரெக்டா போய் இவ ட்ரெஸ் எல்லாம் பாக்குறா. எல்லாமே வெள்ளை கலர் பேஸ் பண்ண ட்ரெஸ்ஸாவே இருக்கு. இதுக்கும் மேல வெள்ளை ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, நிறைய கலர் வச்சு ட்ரெஸ் எல்லாம் தைக்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேற ஏதோ ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுடுறா. உள்ள ஈலான் வரான். உடனே ஒரு வணக்கத்தை போட, சாரி என்னால நேத்து ரூமுக்கு வர முடியலன்னு சொல்ல, இல்ல எனக்கு புரியுது, உங்களுக்கும் வேலை இருந்திருக்கும்ல, இன்னைக்கு நம்ம கிளம்பி உங்க அத்தையை பாக்குறதுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறா. அவர் எப்பவுமே என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிட்டாரு. நான் செஞ்ச திருட்டு வேலை எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இப்போ அதையே நான் மெயின்டைன் பண்ணி அந்த வேலையில இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என் மனசுல எந்த காதலும் இல்ல, எதுவும் இல்ல, என் வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு ஹ்வாஷி அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. 2 பேரும் வண்டி ஏறி அந்த இளவரசியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா ஹ்வாஷி எட்டி பாத்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி நர்வஸாவே இருந்துட்டு இருக்கான் ஈலான். ஹ்வாஷி யோசிக்கிறா, அட ஆமா இல்ல, நேத்துதான் போயிட்டு இந்த மூயாவை காப்பாத்திட்டு வந்திருப்பாரு, அதனால இந்த மூயாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல இருப்பாரு, அதான் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே, நேத்து காப்பாத்தினது உண்மையாவே இந்த மூயாவை தான் அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, நான் சொல்ற இடத்துல வந்து தங்கிரு, இல்ல உன்னை கூட்டு போய் எங்கேயாவது அடிமையா வித்துருவாங்கன்னு சொல்லி அவளை பத்திரமா ஈலான் தான் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். ஹ்வாஷி ஜன்னல் வழியா எட்டி பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பிச்சைக்கார பையன் இருக்கான். அவன் ஹ்வாஷிய பாத்துடுறான். ஹ்வாஷி அவனை பார்க்காமலே, சரியா கவனிக்காமலே, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா விண்டோவை மூடிடுறா. கரெக்டா அந்த பையன் இருக்கான்ல, அவனை ஒரு பிசினஸ் ஆளுங்க கூப்பிட்டு 2 மிதி மிதிச்சு, ஏன்னா வழியில குறுக்க வர, ஆள் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா தானே இருக்க, உனக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிற வேலை, என்கிட்ட வா, நல்ல வேலை போட்டு கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு காலால அப்படியே அவனை மிதிக்க ஆரம்பிக்க, அந்த பையன் அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ஒரு பவுச்சை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். திருட்டு பையன், பிச்சைக்கார பையன் திருடனா வேற இருக்கானேன்னு இந்த பிசினஸ் மேன் பின்னாடியே துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். ஹ்வாஷி வந்துடுறா இளவரசியோட வீட்டுக்கு. இளவரசியோட பையன், அதாவது நம்ம நாடகத்தோட ஹீரோ சீவு தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அடடா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் வாங்க வாங்க அப்படின்னு ஈலான கூப்பிட, இந்த குடும்பத்தோட தலைவன் நீ, என்ன சீனியர்னு கூப்பிடாத, என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் அப்படின்னு ஈலான் சொல்றான். இல்ல அப்பயும் சீனியரை சீனியர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சீவு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க கல்யாணத்துக்கு நேத்தனால வர முடியல, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அம்மா சொல்லிட்டாங்க, அதான் இங்க வெயிட் பண்ண, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு நேரா சீவு ஈலான கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்க. ஹ்வாஷி யோசிக்கிறா, அந்த மூயா பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறமா ஈலானுக்கும் சீவுக்கும் நடுவுல எனக்கு தான் இவன் சண்டை வந்துச்சு, அப்படி மூயா என்ன பண்ணா, எதுக்காக 2 பேரும் இவளுக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னு புரியலையேன்னு யோசிச்சுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. கரெக்டா இளவரசியோட ரூமுக்கு போறாங்க. இளவரசிக்கு இந்த ஹ்வாஷி அவ்வளவா பிடிக்கல போல, என்ன திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கான்னு இளவரசிக்கு தெரியுது. இளவரசிக்கு பிடிச்ச மாதிரி 2 பேர் வேற கெஸ்ட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹ்வாஷியோட அங்க உள்ள ஈலானும் வரான். ஈலானையும் நம்ம சீவுவையும் நல்லா பாசமா பேசிட்டு இருக்காங்க இளவரசி. ஹ்வாஷிய கொஞ்சமும் கண்டுக்கல. இதுக்கும் மேல குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு இளவரசி சொல்ல, ஹ்வாஷி யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம பண்ண திருட்டுத்தனம்னா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா இந்த தடவை நம்ம பேரை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேச ஆரம்பிக்கிறா. இளவரசி, நான் ஆமா செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்றதை விட செஞ்சு காட்டுறதா பெட்டர்னு எனக்கு தெரியும், அதனால என் பேரை காப்பாத்துற மாதிரி உங்ககிட்ட நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இளவரசியே பாக்குறா, நம்ம நினைச்ச அளவுக்கு இந்த பொண்ணு அவ்வளவு மோசம் இல்ல போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அங்க இருக்க இன்னொரு
பொண்ணு ஈலான லவ் பண்ணிருப்பா போல, அதனால ஹ்வாஷிய பாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் சோகமாவே இருந்துட்டு இருக்கா. சீவு பாக்குறான், ஈலான கூட்டிட்டு நான் முக்கியமான விஷயம் பேசணும், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்னு இளவரசி 2 பேரையுமே அனுப்பி வச்சிடுறா. இங்க அடுத்து ஹ்வாஷி தானே இருக்கா. இதுக்கு மேல பத்திரமா பிஹேவ் பண்ணும், புரியுதா? இந்த குடும்பத்துக்கு நல்ல பொறுப்பான மருமகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய மீன்கள் வந்திருக்கு, வாங்க போய் பார்க்க போலாம் அப்படின்னு இளவரசி கூப்பிடுறா. வாஷி யோசிக்கிறா, போன தடவை என்ன கூப்பிட கூட இல்ல, இங்கே விட்டு போயிட்டாங்க, நானா தான் போனேன், இந்த தடவை கூப்பிடவாவது செஞ்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையாலேயே என்னோட இமேஜ நான் மாத்திருக்கேன் அப்படின்னு அவளும் மீனை வேடிக்கை பாக்குறதுக்கு போறா. அங்க ஒரு வேலைக்கார பொண்ணு வரா, ஏதோ லைட்டா இருமுற மாதிரி ஹ்வாஷிக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இளவரசி எல்லாம் பாத்துடுறாங்க, ஆனா ஹ்வாஷி மட்டும் இன்னும் பாக்கல. இளவரசி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேலைக்கார பொண்ணு கிட்ட லைட்டா ஏதோ சிக்னல் கொடுக்க, யாரோ வந்து ஹ்வாஷியா நல்லா தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. ஹ்வாஷி தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடிச்சு பக்கத்துல இருக்கிற கரையில ஏறிடுறா. இந்த பொண்ணுக்கு எப்படி நீச்சல் தெரிஞ்சதுன்னு இளவரசில இருந்து மத்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஹ்வாஷி யோசிக்கிறா, ஒரு வருஷம் என்ன நாடு கடத்திருந்தீங்க, அந்த வருஷத்துல நான் படாத கஷ்டம் இல்ல, அதனால கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது, அதுல ஒண்ணுதான் அந்த ஸ்விம்மிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இளவரசி அப்படின்னு ஹ்வாஷி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சீவு ஈலான் கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க பாத்தியாடா, இந்த சாம்ராணியில தான் கலப்படம் நடந்திருக்கு, கலப்படம் நடந்த சாம்ராணிய ராஜா குடும்பத்துக்கு அனுப்புற அளவுக்கு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, இதை நம்ம சும்மா எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மூ குடும்பத்து மேலதான், அதாவது மூயா அப்படின்னு ஒரு பொண்ணை காப்பாத்தினால ஈலான், அந்த குடும்பத்தோட அந்த அப்பா மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை அவர் இல்லாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு ஈலான் கேக்குறான். மூயாவை அவனுக்கு பிடிக்கும் போல ரொம்ப நாளாவே, இல்லாமலும் இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பத்துல கூட ஆளுங்க வந்துட்டு கலப்பட பொருளை மாத்தி வைக்க வரலாம், இது இப்படியே போனுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாஷி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. இது கேட்டு ஈலான் ஷாக் ஆயிடுறான். என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னு தெரியல, நீச்சல் அடிச்சவங்க அங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, நீச்சலா, அவளுக்கு எப்படி நீச்சல் தெரியும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. வாஷி மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு மான் அப்படின்னு ஒரு பொண்ணு போயிடுறா. என்னமா கசின் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க வாஷி யோசிக்கிறா, இந்த பொண்ணு இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு. பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. போன ஜென்மத்துல வாஷி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா மூயா இருக்கால, அந்த பொண்ணு ஈலான் மனசுல இடம் பிடிச்சிட்டே இருக்கா, அப்புறம் ஈலானுக்கு அவ மட்டும் தான் தெரியுவா, எனக்கு ஈலான தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீங்க எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. நம்ம வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணு அங்க முதல்ல அனுப்பணும், அப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அதான் அவனோட தங்கச்சி மான் இருக்கால கசின், அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு டாப் மெய்டா அனுப்பிடுறேன், அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போலாம், அப்பதான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மான் இந்த இடத்துக்கு வேலைக்கார பொண்ணா, சீஃப் வேலைக்கார பொண்ணா அமைச்சிருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ சீவு இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு துணை மனைவி மாதிரி, ஆனா நல்ல கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்ச, எல்லா கணக்கையும் பாத்துக்க கூடிய ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. இவ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிக்கு புரியுது. நான் தான் உன்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட சொன்னேன், அப்பதான் நீ தனியா ரூம்க்கு வருவ, இல்லனா நிறைய ஸ்பை எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தாண்டி நான் உன்கிட்ட எப்படி வந்து பேசுறது, நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிதான் உங்க அப்பா என்ன இந்த வீட்டுக்கு அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. வாஷி பாக்குறா, ஐயோ அப்பா மாட்டினா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டிரும், கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. ஏற்கனவே இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற வேலைக்கார லேடிக்கு சிக்னல் கொடுத்தத வாஷி பாத்திருக்கா. இது இளவரசி பண்ண வேலைதான், அதுக்கப்புறமா அவ வாலண்டியரா வேணும்னே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்னு இளவரசி கண்டுபிடிச்சிட்டு வாஷி சொல்லிட்டு இருக்கா, எதுக்குமா என் மேல பழிய போடுற, உனக்கு சீவு சார ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நீ அப்பா கிட்ட வந்து சொன்ன, அதனாலதான் அப்பா உன்னை விட அழகான பொண்ணுங்களா நிறைய பேர் நம்ம குடும்பத்துல இருந்து கூட அப்பா உன்னை சூஸ் பண்ணாரு, உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பியும் வச்சாரு, நீ சீவு கூட இருக்கதால சந்தோஷப்பட்டுட்டு இப்ப என் மேல பழிய போட்டுட்டு இருக்கியா, நான் இங்க வந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ கண்டதையும் பேசி அப்பா மேல தப்பான பழிய போட்டுறாத, அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாஷி எங்க இருந்து வெளியே போறா. லைட்டா எட்டி பாக்குறா, அந்த பக்கமா சீவோ நின்னு பாத்துட்டு இருக்கான். அத வந்து சரியா கவனிக்கல இவ. ஆனா சீவோ ஒளிஞ்சுக்கிறான். வேலைக்கார பொண்ணு முடிய விரிச்சு போட்டு நீங்க வெளியே வரக்கூடாது, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறா. சீவோ வந்துட்டு ஒட்டு கேட்க வைக்கிறதுக்காக இளவரசி தான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு சீவோ கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லி அமிச்சிருப்பா போல. சீவுவை ஏன் கல்யாணத்துக்கே விடல இளவரசி அப்படின்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. சீவு கிட்ட இளவரசி சொல்றா, அந்த கல்யாணத்துக்கு நீ போக வேண்டாம், எனக்கு ஹ்வாஷியே பிடிக்கல, ஈலான் வேணா ஏமாந்து போயிட்டு ஒரு பொண்ணு ஏமாத்துனது கூட தெரியாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், ஆனா நீ பொண்ணுங்க இந்த மாதிரி ஏமாத்துற திட்டத்துல எல்லாம் நீ மாட்டவே கூடாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, கவலைப்படாதீங்கம்மா, நான் அந்த மாதிரிலாம் மாட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு கூட போக மாட்டேன் அப்படின்னு சீவு சொல்லியிருக்கான். இங்க ஹ்வாஷி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடி வரதுக்குள்ள ஈலான் போய் கை பிடிச்சுக்கிறான். உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு உடனே எங்க இளவரசி நான் சொன்னது கூட நம்பாம ஓடி வந்துட்டு இருந்தான், நான் தான் பொண்டாட்டிக்கு ஒன்னும் ஆகல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, வாஷி
வாஷியை யோசிச்சு பாக்குறா. இந்த விஷயம்லாம் அந்த மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அமுச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த மான் பொண்ணும் இந்த மூயா பொண்ணும் கூட்டணி போட்டுட்டு மான் எல்லா விஷயத்தையும் போய் சியுவோட கால்ல விழுந்துட்டு, இந்த வாஷியோட அப்பா தான் என்ன வேவு பாக்குறதுக்கு ஸ்பையா அனுப்பி வச்சாரு, இந்த விஷயத்த நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன், இதான் உண்மைன்னு போன ஜென்மத்துல சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் தான் வாஷி பண்ண தப்பெல்லாம் ஈலானுக்கு தெரிஞ்சு அவளை டிவோர்ஸ் பண்ணிருக்கான். அதெல்லாம் நடக்கவே விடக்கூடாது, நல்ல வேலை ஒட்டு கேட்க வந்தப்போ நான் மாத்தி பேசிட்டேன். சோ அதனால இனிமே யாருமே நாங்க அமுச்சு வச்ச ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் போன நம்ப மாட்டாங்க அப்படின்னு வாஷி யோசிக்கிறா. இளவரசி கூப்பிடுறாங்க, கிட்ட வாமா அப்படின்னு. எங்க வீட்டுக்கு உனக்கு இந்த மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துட்ட, நான் உனக்கு கல்யாண கிஃப்டும் கொடுக்கல, இந்த வலையில வச்சுக்கோன்னு ஒரு காஸ்ட்லி வலையில கொடுக்குறாங்க. இல்லங்க வேண்டாம் அப்படின்னு வாஷி சொல்ல அவங்க கட்டாயப்படுத்தி போட்டு விடுறாங்க. சீவு பாக்குறான், அம்மா கொடுத்தா வாங்கிக்கணும், இளவரசிக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே வாஷி அமைதியா வாங்கிக்கிறா. இத நல்லபடியா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இன்னும் வாழ்க்கையில என்னதான் மிஸ்ட்ரி இருக்கோ எனக்கு தெரியல அப்படின்னு இளவரசி யோசிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு சாதாரண பொண்ணு நினைச்சோம், ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கால அப்படின்னு அவ மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இங்க வாஷிய பிடிக்காம ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தால, எதுக்காக ஈலான் அவன் மேல அவ்வளவு பாசமா இருக்கணும், அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. வாஷியும் ஈலானும் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வாஷி மனசுக்குள்ள காதல் எல்லாம் வரவே விடக்கூடாது, அது வந்ததாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே வண்டியில போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ ஈலான் பாக்குறான், நல்லபடியா நீ பேசிட்ட, இளவரசிக்கு முன்னாடி ஒண்ணு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அவங்களுக்கு முக்கியமான இந்த வலையில இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு காரணம் உன் மேல அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான். நீ இதே மாதிரியே இருந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத, உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கைய பிடிக்கிறான். வாஷி டக்குன்னு கைய வெடுக்குன்னு எடுத்து விட்டுடுறா. வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு தலையை கலட்டுங்க, தலை ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்ல உள்ள ஆயமா ஓடி வந்துடுறாங்க. என்னமா நேத்தும் இன்னைக்கு ஈலான் ரூம்கே வரல, இப்பயும் வரல, அதுக்குள்ள மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ற, சூப் ஒண்ணு இருக்கு பாரு, நீ கொஞ்சம் கூடி அது ஈலானுக்கு எடுத்துட்டு போய் மீதியை கொடு, அப்பதாமா ஒரு பொண்டாட்டியா நீ அவர் மனசுல பதிவ, போ போ அப்படின்னு விரட்டுறாங்க. வாஷிக்கு வர வழியே தெரியல, அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஈலான் பாக்குறான், வேலைக்கார பையன் அங்க வந்துடுறான். இந்த மூயா இருக்காங்கல்ல, எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க, உட்காந்தே இருக்காங்க. தேடப்படுற ஒரு குற்றவாளி, நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது சரியா அப்படின்னு கேட்க, சாப்பிடாட்டி விட கண்டுக்காத, ஆனா நம்ம வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு ஈலான் சொல்லிடுறான். வாஷி அப்ப உள்ள வரான்னு சத்தம் கேட்டு வேலைக்கார பையனை அனுப்பி விட்டுறான். வாஷி உள்ள வரா, இந்த சூப் உடம்புக்கு நல்லது, அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, சாரி நிறைய வேலை இருக்கு அதனால அப்படின்னு அவன் இழுக்க ஆரம்பிக்க, இல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் வரல, நீங்க சூப்பை குடிச்சுக்கோங்க, அது கொடுக்கதான் வந்தேன் அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஈலான்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட ரூம்குள்ள கூட போய் எட்டி பார்க்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. வாஷி கிட்ட வேலைக்கார பொண்ணு, நீங்க ஏன் ஈலான லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, அவர்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, காதலா அதுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இப்போதைக்கு இடமே கிடையாது அப்படின்னு வாஷி ரூம்க்கு போறா. ஆனா ரூம்க்கு போறதுக்குள்ள ஈலான் இவ மேல பாசம் வச்சு வீட்டோட சாவி குத்து கணக்கு வழக்கு புக்குன்னு எல்லாத்தையுமே மேனேஜர் பாத்துட்டு இருந்திருப்பார்ல, அதை கொண்டு வாஷி கிட்ட கொடுக்க சொல்லிடுறான். வாஷியும் வாங்கிக்கிறா. ஆயமா பாக்குறாங்க, முக்கியமான விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப நல்லது, இனிமே இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்ட ஆரம்பிக்க, இருக்கட்டும் அப்படின்னு வாஷி எங்க இருந்து போயிடுறா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு ரெண்டு வேலைக்கார லேடிஸும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வாஷியோட அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகணுமா. வாஷியும் ஈலானும் வண்டியில ஏறுறாங்க, ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த மூயான்னு ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு வேலைக்கார பொண்ணு சாப்பாடு கொடுக்க போக வேலைக்கார பொண்ணு அடிச்சு போட்டுட்டு அந்த மூயா பொண்ணு வெளியே வந்துடுறா. வாஷியும் ஈலானும் போயிட்டு இருக்கும் போதே இன்ஃபர்மேஷன் வருது. ஈலான் கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு கிளம்பி ஓடி போயிட்டான்னு. பயங்கரமா ஈலான் ஷாக் ஆயிடுறான். வாஷி முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்றான். வாஷி பாக்குறா, ஏதோ முக்கியமான வேலை இருந்ததுன்னா நீங்க போயிட்டு வாங்க, நான் அது வரையும் எங்க வீட்டுல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சச்ச எப்படி ஒண்ணு விடுறதுன்னு ஈலான் சமாளிக்கிறான். இல்ல பரவாயில்ல போங்கன்னு வாஷி சொன்னதும் ஈலான் அங்க இருந்து போயிடுறான். வாஷி யோசிச்சுட்டு இருக்கா, நல்ல வேலை போன தடவை என்ன பாதியிலே அத்து விட்டுட்டு அவனாவே ஓடனா, இந்த தடவை அட்லீஸ்ட் என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நானா போங்கன்னு சொன்னேன், இது பரவாயில்ல யோசிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வண்டியை விடுங்கன்னு சொல்ல வீட்டுக்கு வண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு அவளுக்கு ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு வண்டிக்குள்ள. என்ன வாசனை அது, ஏன் இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இந்த பிச்சைக்கார பையன் இருக்கான்ல, போன தடவை கூட மாட்டினான்ல, அந்த பையனை இந்த பிசினஸ் மேன் பாத்துட்டான். ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என்னோட பவுச் எடுத்துட்டு போயிருப்ப, உன்னை விட மாட்டேன்டா இந்த தடவை அப்படின்னு போட்டு அவனை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரம் நம்ம ஹீரோ சீவும் அந்த ஏரியால இருக்கிற ஒரு கடையில ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு வந்திருக்கான். அவனுக்கும் காதுல சத்தம் கேக்குது, ஏதோ ஒரு பிச்சைக்காரனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. வாஷியும் வண்டியும் அந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. வாஷி வண்டியில இருந்து இறங்கிடுறா. எதுக்காக ஒருத்தனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த பையன் கிட்ட இப்ப பவுச்சும் இல்ல, காசு எதுவுமே அவன் கிட்ட இல்ல, அவனும் நான் எடுக்கல அப்படின்னு சொல்றான். அவன் எடுக்கும் போது நீங்க பிடிக்கவும் இல்ல, அப்படி பார்க்கும்போது உங்ககிட்டயும் எந்த ஆதாரமும் கிடையாது, இவனுக்கு ஒழுங்கா மெடிக்கல் செலவுக்கு காசு கொடுங்கன்னு சொல்ல, உடனே வாஷி பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு அந்த ஆளு பயந்துட்டு பிச்சைக்கார பையனுக்கு காசு எடுத்து கையில கொடுத்துடுறான், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். வாஷி அந்த பையனை பாத்துட்டு இருக்கா.
இருக்கா. நீங்க ஓகே தானே, ஏதாவது பிரச்சனையா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரொங்கேனோட பேரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த பையன் யாரு, என்ன ஆக போகுது, வாஷியோட கதை என்ன ஆக போகுது, எப்படி அவளை காப்பாத்திக்க போறா, தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.